நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் தான் உங்க சுரேந்திரா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம காஞ்சிபுரத்தின் பழமையான சிவஸ்தலமான கைலாசநாதர் கோவில தான் இருக்கோம். பல்லவ மன்னர் கட்டிய 1300 ஆண்டுகள் வரலாற்றில் கோவில். கலை, ஆன்மீகம், சாந்தி இது மூன்று கலந்த ஒரு இடம் தான் இந்த கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலின் அதிசயங்களையும் வரலாற்றையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் மேற்கு நோக்கி இருக்கு. ஏகாம்பரநாதர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்துல இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில்ல சிவன், விஷ்ணு, விநாயகர், முருகர், அம்மன், தட்சிணாமூர்த்தி, சோமஸ்கந்தர், இப்போ நீங்க பார்க்குற மிகப்பெரிய நந்தி சிலை இருக்கு. இது கோவிலுக்கு வெளியே அற்புதமான அழகான முருகர் சிலை. அப்படியே முருகர் நேரில் பார்த்த மாதிரி மயில் மேலே முருகர் உட்கார்ந்துருக்காரு. 3 முகம் கொண்ட முருகர் சிலை மிக அழகா இருக்கு. உங்களுக்கும் முருகர் பிடிக்கும்னா ஓ முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆயிரத்தி 300 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட கோவில். இன்னும் பேசும் ஓவிய கற்கள், மறைந்த ரகசியங்கள், சைவ சமயத்தின் அடையாளமாக திராவிட கலைக்கு தாய் போல காஞ்சிபுரத்தில் நிற்கும் கைலாசநாதர் கோவில். இந்த கோவில் தென்னிந்தியாவின் முதல் முழுமையான கல் கோவில். இந்த கோவில் அடித்தளம் கிரானைட் மூலமாகவும் சிலைகள் எல்லாம் மணல் கற்கள் அதாவது ஸ்டாண்ட்ஸ்டோன் மூலியமாக கட்டப்பட்டது. சிலைகள் எல்லாமே மிக நுணுக்கமாக செதுக்க சாண்ட்ஸ்டோன் பயன்படுத்தப்பட்டது என சொல்லப்படுது. கிபி 700ஆம் ஆண்டு பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அவர்களால் கட்டப்பட்டது இந்த கோவில். ஒவ்வொரு வடிவமும் சிவனின் ஒரு தத்துவம். யாழி அண்ட் சிங்கம் சிற்பங்களை தீய சக்திகளை தடுக்க காவலாளிகள் போல இங்க சிங்க முகம் கொண்ட சிற்பங்களை நம்ம அதிகமாக பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கறது தான் கருவறைக்கு போகும் வழி. கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு லிங்கம். இந்த சிவலிங்கம் 16 முகங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. குறிப்பிட்ட நாட்களில் சூரிய ஒளி நேராக லிங்கத்தின் மீது விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட ரகசியம் பார்த்தீங்கன்னா கருவறை பக்கத்தில் ஒரு குறுகிய வழி இருக்குது. நாங்கள் போனப்போ ஏகாம்பரநாதர் கும்பாபிஷேகம்னால அதிகமான மக்கள் கூட்டம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அலோவ் பண்ணல. நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த பாதைக்குள்ளே போகணும்னா 7 படிகள் ஏற வேண்டுமா. இந்த பாதைக்கு நுழைவு புள்ளி மரணவாசல் என சொல்லப்படுது. இந்த பாதை சுற்றி வரும்போது பல தெய்வங்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மோட்சம் உறுதி, அதாவது சொர்க்கத்துக்கு வழி என நம்பப்படுகிறது. பாதையை சுற்றி முடிந்ததும் பாதையிலிருந்து ஊர்ந்து வெளியே வருவது அவர்களின் தாய் கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வருவதை குறிக்கிறதாம். வெளியேறுவது பிறப்பு வாசல் என்று அழைக்கப்படுகிறது. வலம்புரி பாதையை முடிப்பதன் மூலம் மறுபிறப்பு சுழற்சி உடைக்கப்பட்டு அவர் மோட்சத்தை அடைகிறார் என்று மற்றொரு நம்பிக்கை சொல்லப்படுது. இந்த சுற்றுப்பாதையில் சிவபெருமானின் பல வடிவங்கள் கொண்ட சிலைகள் இருக்கு. மிக பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு விழான்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மிக கோலாகலமாக இந்த திருவிழா போல காட்சி தருமா.
ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஜென்ரலாக ராமாயணம், மகாபாரதம் இல்லை இதிகாசங்கள் மூவிஸு இல்லை சீரிஸ் பார்க்கும்போது அவங்க ஏஐ கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி வீடியோலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது செம்ம கூஸ் பம்ப்ஸாக வரும். ஸோ சேம் ஃபீலிங் இப்போ எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. வரதராஜ பெருமாள் ஆகட்டும், இல்லை ஏகாம்பரேந்தர் கோவிலாகட்டும், இல்லை காமாட்சி அம்மன் டெம்பிளாக இருக்கட்டும், ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு, மெமரிஸ் எனக்கு. ஸோ நீங்களும் விஷுவலாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா சுரேந்திரராஜ்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.